கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருடுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, காலை நேரம் மன அமைதியான நேரம், தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து களி கூறக்கூடிய நேரம், தேவனுடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் ஆசீர்வாதங்களாலும் நாம் நிரப்பப்படக்கூடிய ஒரு நேரமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அமருவது மிகவும் ஆசீர்வாதமான காரியம். தாவீது எழுதியிருக்கிற ஜெபத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகமாக விருத்தி அடைகிறது. தேவனிடத்திலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது. நாமும் தாவீதைப் போல கர்த்தரிடத்திலே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண நாம் ஆயத்தமாகிறோம். ஒருவேளை மனுஷர்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போகலாம், அல்லது நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாமலும் போகலாம். நம்முடைய சிநேகிதர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், சுற்றம் சூழம் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை அல்லது நம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி பல தூர இடங்களிலே இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவனோ நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? பெரிய கர்த்தருக்கு பெரிய அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருந்தாலும், மகத்துவம் உள்ளவராக இருந்தாலும், பரலோகத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் நம்முடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுவது எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம். இந்த 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது 4 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, நான் ஜெபம் பண்ணுவேன். அநேகருக்கு இது சவால் விடக்கூடிய வார்த்தை. அநேகர் ஜெபம் என்பது பெண்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல ஒதுங்கி போய்விடுகிறார்கள். நான் ஜெபம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். நான் காலையிலே ஜெபம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு நேராக வந்து ஆயத்தமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சி முழுவதும் இந்த 4 காரியங்களும் நன்கு பதியப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற நிச்சயம் முதலாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நாம் எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் உயரத்தில் இருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும், தாழ்ந்திருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் உயிரோடு இருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும், மரித்து போவதாக இருந்தாலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் அது நம்முடைய மூச்சாய் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜீவனற்ற வாழ்க்கை. தாவீது காலையிலே கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார். அதிகாலை ஜெபம் நம்முடைய ஆத்துமாவுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். காலையிலே ஜெபம் பண்ணுவது நம்முடைய அன்றாட கடமையாய் கொள்ள வேண்டும்.
காலையிலே நித்திரை தெளிந்து விழித்திருக்கும் பொழுது நம்முடைய மனது பசுமையாயிருக்கும். சோர்வுகள் நீங்கி நாம் உற்சாகமாய் இருப்போம். இதுதான் ஜெபம் பண்ணுவதற்கு ஏற்ற வேளை. தூக்க கலக்கம் இல்லாமல் விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். காலையில் எழும்பி முகத்தை கழுவி தலையை லேசாக சீவி உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு சுடு தண்ணீர் அல்லது ஒரு தேத்தண்ணீர் அல்லது ஒரு காஃபி ஏதாவது ஒரு பானம் பண்ணி உற்சாகமாக உங்களுடைய வேத புத்தகத்தோடு, உங்களுடைய நோட்டு புத்தகத்தோடு, உங்களுடைய பேனாவோடு, பாடல் புத்தகத்தோடு தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, காலையில் ஜெபம் பண்ணுவது நமக்கு உற்சாகமாய் இருக்கும். சோர்வுகள் எல்லாம் நீங்கி நாம் உற்சாகப்படுவோம். ஒவ்வொரு நாளையும் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பல வேலைகளை செய்து சோர்ந்து போவோம். இந்த சோர்வு நமக்குள் வருவதற்கு முன்பாகவே காலை வேளையிலே நாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் உற்சாகமாய் இருக்கிற காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவது சாலச் சிறந்தது. காலையில் எழுந்தவுடன் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம். இல்லையானால் காலைதோறும் கர்த்தரே என்று சொல்லி நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம். இல்லை என்றால் காலை நேரம் இன்ப ஜெபத்தியானமே என்று பாடலாம். காலையும் மாலையும் என்று சொல்லி நீங்கள் பாடலாம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் என்று சொல்லி நீங்கள் பாடலாம். துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, பாடலோடு உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் துவங்குவது உங்களுடைய ஆவியிலே ஒரு புதிய பலனை தரும். பிரியமானவர்களே, காலையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரே வந்து ஜெபம் பண்ணுவதற்கு இதுதான் ஆயத்தமான வழி. அப்படியே தூக்க கலக்கமாக கலைந்த தலையோடு கீழ்வடிந்த அந்த எச்சில் வடிந்த உதட்டோடு தேவனுடைய பாதத்திலே உட்காரக்கூடாது. முகத்தை கழுவ வேண்டும். முகத்தை கழுவி உற்சாகத்தோடு எங்கள் அப்பாவை நான் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அமர வேண்டும். இந்த சங்கீதத்தின் துவக்கத்திலே தாவீது 2 காரியங்களை சொல்லுகிறார். தேவனை ராஜாவாகவும் சொல்லுகிறார், தேவனாகவும் சொல்லுகிறார். ராஜாவுடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்படி வர வேண்டும்? தேவ சமூகத்தில் வரும்போது அதைவிட பயபக்தியாக வர வேண்டும் அல்லவா? அதனாலே பிரியமானவர்களே, உங்களுடைய இதயம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? அம்பு எய்யக்கூடிய ஒரு வில்லாளன் எப்படி குறி பார்ப்பானோ அதே போல குறி தவறாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனசு அலைப்பாயக்கூடாது. அலைப்பாயுதே கண்ணா என்று சொல்லி காலை வேளையிலே உங்களுடைய மனசை அங்கங்கே அலைப்பாய விடக்கூடாது, ஓட விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். துதி பெருக பெருக கிருபை பெருகும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார். யோவான் 12:28 அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் சமாதானமான பதிலை தருவார் என்ற நீடிய பொறுமை நமக்கு தேவை. ஆபகுக் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக கர்த்தரை கவனித்து பார்க்கிறார். ஆபகுக் 2:1 சொல்லும் பொழுது, நான் அரணிலே நிலை கொண்டிருந்து என் காவலிலே தரித்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும்
அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் கர்த்தர் விளம்புவதை கேட்பேன் என்றும் சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாய் பதில் தருவார். காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய ஜெபங்கள் தேவனை சென்றடையும். உங்களுடைய ஜெபங்களுக்கு கண்டிப்பாய் பதில் வரும். நீண்ட காலம் காத்திருக்கிறீர்களா? இதயம் இளைத்து போயிருக்கிறதா? விரும்பினது உங்களுக்கு வரும். ஜீவவிருட்சத்தைப் போல அது காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திரைவா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக என்னுடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.